நான் மற்ற லோகேஷை பேசிட்டு வந்துடுறேன் சார், அதுக்கான பதில் எடுத்துக்கலாம். ஒரு புதிதாக அரசியல் இயக்கத்துக்கு வர்றீங்க, ஒரு கட்சியை இப்படி பேசுறது அடையாளப்படுத்துறது மூலம் நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். என்ன புரிதல்ல அவர் பேசுறாரு? அரசியல் செய்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, ஆனா அதிமுக பத்தி அச்சம் இருக்கு, அதனால தான் அவர் இப்படி செயல்படுறாருன்னு ஜவஹர் அலி சொல்றாரு. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களோட ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியவங்க, அந்த அம்மா போன தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாதவங்க இவங்க. என்னால் என்னைக்கு சொல்ல முடியும். செல்ஃபோன் கொடுக்குறேன்னாங்க, நெட்டு ஃப்ரீ நெட்டு கொடுக்குறேன்னாங்க, இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டுனே போகலாம். சோலார் கேஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, என்னென்னோ சொன்னாங்க. அம்மாவை கொடுக்கலன்னு சொல்றீங்களா? நீங்க யார் சொல்றீங்கன்னு தெரியல, நீங்க சொல்றதே புரியல. ஏன்னா அம்மாவுக்கு கொடுத்த வாக்குறுதி செல்போன் 2017-21 செய்யலாங்கிறீங்களா, 21 கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள்ங்கிறீங்களா? அம்மா கொடுத்த வரைக்கும் 11 கொடுத்தாங்க வாக்குறுதி, 17 வரைக்கும் அம்மா இருந்தாங்க, அவங்க செய்யலங்கிறீங்களா? சரி, நிறைவு பண்ணிடுவோம். வந்துடுறேன். ஓகே ஓகே, சொல்லுங்க. நான் அவர் பேசும்போது குறுக்கால இல்ல நீங்க சொன்னதுனால தெளிவு கேட்டேன். நான் குறுக்கால பேசியிருக்க முடியும். ரைட். சரி, நீங்க உங்க நேரம் தான், நீங்க சொல்லுங்க. நிறைவேற்ற முடியாதவங்க. அம்மா இறக்கும் போது 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது, 3 லட்சம் கோடியா 4.5 லட்சம் கோடியா என்னன்னு சொல்லி முடிச்சிட்டு நம்ம பேச தவறு சார் அவர் சொல்றதே. அம்மா இருக்கும் இல்ல ஒவ்வொரு இதுக்கு ரன்னிங் பேச முடியாதுல்ல. நீங்க பிரிச்சீங்க, நீங்க பதில் சொல்லுங்க. உங்க டைம் நான் வரேன், நீங்க அதுக்கான மறுப்பு எல்லாத்தையுமே சொல்லுங்க. 4.5 லட்சம் கோடியா நிப்பாட்டினவங்க இன்னைக்கு 200 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சிருக்கிற என்டிஏவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஒரு பக்கம் அமெரிக்காக்காரங்க நம்மளை அடிமையாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுற நேரத்தில் அவங்களுக்கு அமைதியாக அடங்கி போகிறவங்களோட இவங்க கூட்டணி வச்சது மட்டும் இல்லாமல், கடந்த தேர்தலையே இவங்க சேர்ந்த கூட்டம் ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சாங்க. அதில் 3/2 பங்கு கொங்கு மண்டலத்தை சுற்றி இருக்குது. சரி, அவங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தது, அது ஒரு ரீஜனை நோக்கி கடந்து போயிடுச்சு. அதுதான் ரியாலிட்டி. இன்றைக்கி அதில் இருந்த எத்தனையோ பேர் குழு நிறுவனர்கள்லாம் இங்கே எங்கே போயிருக்காங்க. ஓகேங்களா? அந்த கேள்விகள்லாம் இருக்குது. அந்த பலம் அவங்களுக்கு இருக்குதா? போன தடவை என்டிஏ தனியாக நிற்கும் போது யாரோட ஓட்டை பிரித்து இருந்தாங்க, இந்த கணக்கலேஷன் எல்லாமே இருக்கு. அவங்கள ஊழல் சக்தி அப்படின்னு விஜயனா சொன்னார். அதில் ஒரு கிளாரிட்டி தேவைப்பட்டதுன்னு அதுக்கப்புறம் சொன்னார். 2017 அப்புறம் 2021 அப்புறம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்தார். ஏன்னா இவங்க ஆனவனா இவங்க செய்கிற தப்புக்கலாம் ஷீல்டாக ஜெயலலிதா அம்மாவையும் எம்ஜிஆரையும் எடுத்துன்னு நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு வாக்குறுதியில் கொடுத்தாரு, அம்மாவோட ஆட்சி அமைப்போம். இந்த கட் ஆஃப் எப்படி 2017 வைக்கிறீங்க? அதுக்கு என்ன அடிப்படை? இல்ல, நடக்கிற நிகழ்வுகளை வச்சு சொல்றாரு அவர். அதாவது ஒரு அரசாங்கம், இப்போ இன்னைக்கு அரசாங்கம் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர்ல எந்த அளவுக்கு போயிருக்குன்னா என்கவுண்டர் பண்ற அளவுக்கு போயிருக்கு. என்கவுண்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்ற ஒரு பாயிண்ட். அதாவது ஒரு கேள்வியை திரு எடப்பாடி பழனிசாமி மற்ற தலைவர்கள் முன்வைக்கிறாங்க. திரு செங்கோட்டையன் உங்கள்கிட்ட இருக்கிறாரு, அவரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவர் 2021 வரைக்கும் அமைச்சரவையில் இடம்பெற்று இருந்தார். நீங்க சொல்லக்கூடிய கட் ஆஃப்க்கு பிறகு இருந்தவர். கரெக்ட். அதை சொல்லக்கூடிய ஒரு தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்கான்னு கேட்குறாங்க. இல்ல ஊழல் கட்சின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குல்ல, அப்ப அந்த அமைச்சரவையில் இருந்தவர் செங்கோட்டையன் இதுல வழக்க சந்திச்சவர், அவரை வச்சு சொல்லுவீங்கன்னு கேட்கிறார். ஒரு தலைமையை நம்பி இருந்தவங்க, அந்த தலைமை இல்ல, அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒருத்தர் இன்னொரு தலைமையை வியந்து சேர்ந்திருக்கார். சரி, அவர் ஆல்ரெடி இந்த இயக்கத்துல இப்ப இருக்கிறவங்க ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப அவரும் அதுல பார்ட் ஆஃப் கேபினெட்ல, வெறும் ஒரு கட்சியில இல்ல, அமைச்சரவையில இருந்தார். அப்படின்னு தலைவர் எவ்வழியோ அவ்வழியே இவர் மேல ஏதாவது கேஸ் பெண்டிங் இருக்குதா அப்படின்னு அவரே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கிளியர் ஆயிட்டு தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னமும் எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல, சி விஜயபாஸ்கர் மேல, தங்கமணி, வேலுமணி எல்லா லிஸ்ட்ல பெருசு போயினே இருக்கு. இப்ப இன்னைக்கு டிஎம்கேல சேர்ந்து இருக்கிறவங்களை முன்னு கொண்டு அவங்க மேல எவ்வளவு ஊழல் கேஸ் இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்படி அந்த சக்தி இருக்கு, ஊழல் சக்தின்னு டிஃபைன் பண்ணாரு. இது முதல் தடவை செய்யல. ஆனா இவங்க கொந்தளிக்கிறது இப்பதான் கொந்தளிக்கிறாங்க. அதை தான் நம்ம கவனிக்கிறது. மதுரை மாநாட்டுல அதிமுக தலைமையே இல்லாம இருக்குன்னு சொல்லும் போது கோவம் வரலீங்களா? அன்னைக்கு கோவம் இருக்கணும்ல, அன்னைக்கு வரல. நாமக்கல்ல திட்டும் போது கோவம் வரல. ஏன் கட்சி ஆரம்பிக்கும் மொத அறிக்கையிலேயே மதவாத சக்தி ஒரு பக்கம், ஊழல் சக்தின்றது விஷயங்களை அறிக்கையில கட்சி ஆரம்பிக்க போற அறிக்கையில இருக்கு. அன்னைக்குல இருந்து கோபம் வரல. முதல் அறிக்கையில நீங்க ஊழல் சக்தின்னு அதிமுக தான் மீன் பண்ணீங்களா? அன்னைக்கு திமுக தான சொன்னதாக பேசப்பட்டது. அவங்க அன்னைக்கு அது ரியாக்ட் பண்ணல, இன்னைக்கு அது ரியாக்ட் பண்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல, நான் கேக்குறது விக்கிரவாண்டியிலே அவர் அப்படி ஊழல் சக்தின்னு அதிமுக தான் சொன்னாரா? பிஜேபி பேரும் போடல, டிஎம்கே அறிக்கையில எந்த கட்சி பேரும் போடல. அவர் ஜெனரலைஸ்டா இருக்கு. அன்னைக்கு அவங்க அதை எடுத்துக்கல, இன்னைக்கு அதை எடுத்துக்கிறாங்க. ஏன் எடுத்துக்கிறாங்கன்னா விஜயனா போன மேடையில நான் அந்த பிரஷருக்குலாம் ஈல்ட் ஆக மாட்டேன்றது ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஹிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல என்ன சந்தர்ப்பவாதம் புரியுதுன்னா,
கரூர் சம்பவத்தப்போ இவங்க எங்களுக்காக வாதாடணும்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப அது மக்களுக்காக வாதாடல. இந்த பக்கம் வந்து சட்டமன்றத்துல வந்து தாவேக்காக ஆதரவு கொடுக்குற மாதிரி பேசிட்டு, இன்னொரு பக்கம் ஆர்பி உதயகம் வச்சு நீங்க சின்ன மீன் உங்களை டிஎம்கே அழிச்சிரும் ஒழிச்சிரும், நீங்க வந்து எங்க கூட்டணி சேர்ந்துக்கணும் ஒரு பக்கம் சொல்றது. கொடி ஆட்டும் போது கட்சியா பெரிய கட்சி கூட்டணியா வந்து தெரியுது, இன்னைக்கு ஒரு கட்சியே இல்ல, எங்களுக்கு விஷயமே தெரியல. பாஜகவோட மேடையில தான் எல்லா கூட்டணி தலைவர்களும் சேர்ந்தாங்களே தவிர அதிமுகவோட மேடையில சேரல. தேசிய ஜனநாயக கூட்டணி சார், தமிழ்நாட்டுக்கு அதிமுக தான் தலைமை தாங்குது. நிலைமை அதுலயே பிரதமர் உட்பட அமித்ஷா அவர்கள் உட்பட ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை. என்னைக்கா என்டிஏ கூட்டணி இல்ல வேற ஏதாவது கூட்டணி பேர் வருமா? வராது. அதிமுக பிளஸ் தான் வரும், அது எல்லாருக்குமே தெரியும். அந்த இடமே முதல்ல நகர்ந்து போயிடுச்சு. அந்த ரியாலிட்டி புரியாம பேசிட்டு எனக்கு 2 கேள்வி இருக்கு. உங்க விமர்சனம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நம்ம பதில் சொல்லிக்கலாம். நீங்க வந்து அழுத்தம் நான் அடிபணிய மாட்ட அழுத்தத்துக்குன்னு அவர் சொன்ன பிறகுதான் எதிர்வினை ஆற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க. சொன்ன பிறகு எதிர்வினை ஆற்ற வேண்டியது யாரு? பாஜக பற்றி தான் நீங்கள் சொல்கிறீங்க. அழுத்தம், மத்திய அரசாங்கத்தை அழுத்தம்னா பாஜகவை பற்றி கடும் விமர்சனம் எங்கேயாவது திரு விஜய் வைக்கிறாரா? அதிமுகவை தான் குறி வைக்கிறார். பாஜக மற்றும் பலர் அப்படின்னு சொல்றாங்க, அதிமுக குறி வைக்கிறாங்க. அது என்ன? அதுதான் கேட்குறாங்க. நன்றி இல்லை அப்படின்றார். ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு அடுத்த நாள் வந்து எல்லா அடுத்த நாள் முழுமையா விமர்சனங்கள் வந்த போது நாங்க அப்படி போல அதிமுக ஹெல்ப் கேட்கல. அவங்க ஒரு சந்தர்ப்பாத அரசியல் பண்ணாங்க, அது இப்ப வெளியப்பட்டு போச்சுன்னு தான் எங்க பாயிண்டே. அந்த அது பண்ணதே சந்தர்ப்பாத அரசியல் சொல்றாங்க. ஒரு பக்கம் உங்க ஹெல்ப் பண்ணதா சொல்றாங்கல்ல, இன்னொரு பக்கம் எது கூட்டணி கூப்பிட்டீங்க? அது பேர் என்ன? ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணதா சொல்றாங்க இல்லையா, இன்னொரு பக்கம் கூட்டணி கூப்பிட்டாங்களா இல்லையா, அது பேர் என்ன? அது பேர் தான் சந்தர்ப்பாத அரசியல். இல்லை நண்பர் தவறாக சொன்னார், அதுக்காண்டி இல்லை. அதாவது அம்மா கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிருக்காங்க. அன்றைக்கு திமுக ஆட்சியை விட்டு போகும்போது 2011 தான் வந்து 1.5 லட்சம் கோடி கடன் இருந்தது. அம்மா போகும்போது 3,80,000 கோடி கடன். எடப்பாடியார் அண்ணன் வந்து 4 வருஷம் ஆட்சி செய்யும்போது மொத்தமே 55,000 கோடி தான் கடன் வாங்கினாரு. நீங்க டேட்டா போய் டேட்டாவை கான்ஃபிடண்டா அப்படி சொல்லாதீங்க சார். கரெக்டான டேட்டா சொல்லுங்க சார். எவ்வளவு சொல்லுங்க? நான் சொல்லிட்டேன் சார், என் டேட்டாவை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்க பாக்கும்போது நான் என் டேட்டாவை நான் கரெக்டா சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க. நீங்க அப்படி பொய்யான டேட்டாவை கான்ஃபிடண்டா அப்படி சொல்றனால, சத்தமா சொல்றனால நீங்க சொல்றது உண்மை ஆயிடாது. கடன் சம்பந்தமா உங்க பார்வைங்க அரசியல்ல நீங்கள் ஒரு குழந்தைங்கன்னு சொல்வதற்கு திமுக ஆட்சியை விட்டு போகும்போது 2011 பெரிய நிறுவனம் சொல்லுங்க 1,38,000 கோடி ரூபாய் கடன். சரி. அம்மா ஆட்சி விட்டு போகும்போது 3,75,000 ரூபாய் கடன். அதிமுக அண்ணன் எடப்பாடியார் போகும்போது 4.5 லட்சம் ரூபாய் கடன். இதுதான் இது ஃபேக்ட். இவர் சும்மா கதெல்லாம் சொல்லிக்கிட்டாரு. ரெண்டாவது வந்து அவரு சந்தர்ப்பவாத அரசியல்னு நேரடியா சொல்றாரு சார். ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். நாங்கள் கேட்கல ஆதரவு, அன்னைக்கு ஆதரிச்சாங்க, இன்னைக்கு எதிர்க்கிறாங்கன்னா அந்த கூட்டணிக்காக தான் அழைப்பு விடுத்தாங்களா அப்படின்னு ஒரு நேரடியா ஒரு என்ன சந்தர்ப்பவாதம் இருக்குது? என்ன யார் அழைப்பு கொடுத்தாங்களா? அழைப்பு கொடுத்தோமா? யார் அழைப்பு கொடுத்தது? நீங்க கூப்பிடல. கூட்டணிக்கு யார் உதயகுமார் கூப்பிடலீங்களா சார்? ஆர்பி உதயகுமார் கூப்பிட்டாரா இல்லையா? ஆர்பி உதயகுமார் அவர் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி துணை செயலாளர் சார். ஒரு தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒவ்வொருத்தர்கள் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க. எடப்பாடியார் சொன்னாரே தாவேகா கொடி பத்திரம் சொன்னாரு, அங்க என்ன வேற என்ன கட்சி தாவேகா கொடி இப்ப பண்ணதா சார் திருப்பி பண்றேன். நான் அமைதியா இருந்தல. இப்போ நீங்க கூட சொன்னீங்க நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தாங்கறோம், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்க. கூப்பிட்டீங்களா இல்லையா? ஆட்சியில் அவருக்கு சொன்னதா ஒரு நிமிஷம் அவர் நிறைய ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரோம் கூப்பிட்டீங்க, வந்தாங்களா யாராவது? அது பிரச்சனை இல்லை சார். கூட்டணிக்கு தலைமை யாரு? அதிமுக யார் சொல்றாரு? அமித்ஷா. அமித்ஷா எங்க வந்து சொன்னாரு? எடப்பாடியார் வீட்டுக்கு வந்து சொன்னார். பியூஷ் கோயல் எங்க வந்து சொன்னார்? எடப்பாடியார் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டு சொன்னாரு. நாங்க எங்க போய் பண்ணாரா? எடப்பாடியார் அங்க போனாரா? கூட்டணி பேசுவதற்கு முதல்ல விடுங்க சார். அதாவது அங்க ஒரு வார்த்தை கூட கூட்டணி தலைவரை பேச கூட விடல. அவரை சிரிக்க மட்டும் அதுக்கு பிறகுமே ஒவ்வொரு முறையும் திரு எடப்பாடி பழனிசாமி தான் எங்க கூட்டணி. அதுக்கப்புறம் அதிமுகவில் ஒருவன் சொல்லியிருக்காரு தவிர எடப்பாடி எங்க சொன்னாரு? பியூஷ் கோயல் சொல்றாரு, இங்க வந்து எல்லாரும் இரண்டாம் கட்ட தலைவர்னு. அப்ப அமித்ஷா சொன்னாரான்னு கேக்குறேன். தப்பு என்ன இருக்கு? என்னடா அமித்ஷா எங்க வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் எடப்பாடியார்னு சொன்னாரு. எவ்வளவு அரசியல் வீக்கா இருக்கிறீங்க. நாங்க வீக்கா இல்ல சாமி, நீங்க வீக்கா இருக்கீங்கன்றத சொல்ல வரோம். நீங்க எவ்வளவு வீக்கா இருக்கீங்க? நீங்க கட்சியில ஒரு நிமிஷம் ஒருத்தரா பேசுறீங்க, இன்னும் ரெண்டு பேர் கருத்து கேட்கணும். இத மட்டும் நிறைய செய்யுங்க ஜவஹர்லி. நீங்க சும்மா போற பக்கல வழக்கு வழக்கு யார் மேல வழக்கு, எப்ப வழக்கு, ஏதாவது சொல்லுங்க சார். ஒண்ணுமே வழக்கே இல்லாம சும்மா சொல்லுங்க. ஸ்பாட்லயே சொல்றேன். ரெண்டாவது சுற்றுல பேசுறோம். எடப்பாடியார் மேல வழக்கு போட்டாங்க. அந்த வழக்குல அவர் நெடுஞ்சாலைத்துறையில் 4,500 கோடி அதுல விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. ஒண்ணுமே
தெரியாம அரசியல் காலம் புரியாம வேற ரெண்டாவது சுற்று பொய்களை சொல்றது தரவு மட்டும் சொல்லு. கொடுக்கல. நம்ம ரெண்டு பேரோட கருத்தை கேட்டு வந்து அடுத்து போயிட்டு இல்ல வர ஜவஹர்லி 2 பேர் மட்டும் இல்லையா மற்றவங்க கேட்டு